ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் அவருடைய 50th இயரில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. கூலி படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கிரிதரன், படத்தினுடைய எடிட்டர் ஃபிலோமின் ராஜ். அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து நாகார்ஜுனா, ஆமீர் கான், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, தன்னுடைய நண்பனுக்காக ஒரு ரிவெஞ்ச் அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவான்ற கேரக்டரில். அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் அவருடைய நண்பர் சத்யராஜ், அவர் தான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி. அண்ட் அவருக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தினால அவர் வந்து இறந்துடுறாரு. அண்ட் அவங்கள யார் கொன்னாங்களோ அவங்கள பழி வாங்கிறதுக்காக அவங்க இடத்துக்கே போய் அண்ட் கூலி வேலை பார்த்து அங்கே இருக்கிறவங்களை எப்படி அவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு அண்ட் அவங்கள வந்து எப்படி வந்து அவருடைய ரிவெஞ்சை வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஆக்ஷன் பிளாக்கோடையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது இந்த கூலி. அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவருடைய லுக் ஸ்டைல் இதே வந்து ஒரு பெரிய ஒரு வாவ் மொமெண்ட் படத்துக்கு. அண்ட் அது இல்லாமல் படத்தினுடைய மெயின் வில்லன் அப்படின்னு நாகார்ஜுனாவை சொல்கிறதா இல்லைன்னா சௌபின் ஷஹீரை சொல்கிறதா அப்படின்றதான் தெரியல. ஏன்னா ஈக்குவலி ரெண்டு பேரும் அப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வில்லனா நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலிஷாக சொரியான ஒரு, இதுக்கு முன்னாடி வந்து அவர் வேறு வேறு விதத்தில் ஹீரோவாக பார்த்துருக்குறோம். பட் இதில் வில்லனா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி சௌபின் ஷஹீர், எஸ், இதுக்கு மேலே அவர் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான். எந்த கேரக்டர் தான்ப்பா நீ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லுவ அப்படின்ற மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான்லாம் வந்து பூந்து விளையாடுவேன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உபேந்திரா அவர்கள் வந்து ஆஃப்டர் த பிரேக் வந்திருந்தாலும் அவருடைய அந்த ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சத்யராஜ் அவர்கள் அது கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் நிறைய வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் அவருக்கு வந்த போர்ஷனை பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்ருதி ஹாசன் ஒரு எப்பவுமே அவங்கள வந்து பல படங்களில் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கிளாம் லுக்கில் அப்படிலாம் வந்து பார்த்துருப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைட் மேக்கப் கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு லுக்கில் அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நிஜமாலே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அவர் தான் வந்து பின்னு பெடல் எடுத்திருக்கிறாரு. அனிருதுடைய மியூசிக் படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிதரன் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி இன்னும் கூடுதலான பலம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாலும் நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தெரியலனாலும் என் வேலையை இன்னொரு பக்கம் பண்ணுவேன்ற மாதிரி எடிட்டர் ஃபிலோமினா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாஸ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து கரெக்டான ஒர்க் வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டர் அண்ட் ரைட்டர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், லோகேஷ் கனகராஜ். அண்ட் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளாக் எல்லாத்தையும் வந்துட்டு பக்காவாக அதை எப்படி கொண்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போயிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி படத்தினுடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அன்பறிவும் அவங்களுடைய படத்துக்கு படம் வந்து ஒவ்வொரு ஸ்டைலிஷாகவும் அண்ட் ஒவ்வொரு படத்தினுடைய யூனிக்காக ஏற்ற மாதிரியான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து அது நம்மளால் எப்படிப்பா இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்லாமல் செமையாக இருக்குல்ல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக கூலி இந்த வீக்கெண்டுடைய அமேசிங்கான படமாக வந்திருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள்.